நம்ம பார்க்க போகிறது என்னன்னா தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரியாக்ஷன் வீடியோ. வேற லெவல் போட்டு தாக்கு அவ்வளோதான். இங்கே பேசுறாங்க தமிழ் வேற லெவல் சூப்பர். என் பேர் குபன், இவர் பேர் சாதனாசி. ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரியாக்ஷன் வீடியோ. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஹாப்பி ரிபப்ளிக் டே டு ஆல். ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து நாளை தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான் சொல்லலாம். ஏன்னா வந்து இப்போது ஸ்டார்டிங் நாளை தீர்ப்பு, எண்டிங் நாளை தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு அபூர்வமான விஷயம் தான். பட் வந்து பார்க்கலாம், இன்னும் ஒரு நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து பகவத் கேசரி ரீமேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பகவத் கேசரி வந்து யார் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நான் இன்னும் அந்த படத்தை பார்த்தது கிடையாது, இவரும் பார்த்தது கிடையாது. ஆனால் நம்ம தளபதி வந்து 5 டைம்ஸ் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவருக்கு மனம் பிடிச்சிருக்க போல இருக்குது. பட் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரில. பட் இது வந்து இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போதும் டெக்னினோத்தோட புது கான்செப்ட் கமல்ஹாசனுக்கு எடுத்த அந்த கேரக்டரை வச்சு தான் அந்த ரைட்டாக உள்ள பாலிட்டிக்ஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம தளபதிக்கு ஒரு ஒரு கதையை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4 நிமிஷம் இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த 11 மணிங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமான இதுதான். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக 6 o'clock, 6:30, 7 o'clock அந்த ரேஞ்சில் தான் இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 o'clock தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. 5 o'clock, 5:30, அப்புறம் 5 o'clock ரிலீஸ் பண்ணாங்க. பட் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ வருத்தமாகவே இருக்குது, இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்ன மாதிரி டைட்டில் அவர் இருக்க போகுது, என்ன மாதிரி டாப் இழுப்பு வச்சுட்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இன்னும் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இன்னைக்கில் வந்தாலும்? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தளபதி ஃபேன்கள், பயங்கரமான ஃபேன்கள். ரீசெண்டாக நிறைய விஷயம் சொல்லணும். ஸோ அந்த ஃபஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் நிறைய பேசுகிறேன். ஸோ இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்குது. தளபதிக்கு அது போய் பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா விஷயம் நடந்திருக்குது. நான் பேக்கில் சொல்கிறேன். நம்ம தளபதி வந்து பிப்ரவரி மார்ச் இந்த இதுக்குள்ளே வந்து அவரோட போர்ஷன் ஃபுல்லாக எடுத்து முடிக்க போகிறாங்க. ஸோ முடிச்சுட்டு அவர் திரும்ப வந்து முடித்த உடனே அவர் 234 தொகுதியிலுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் வராரு. ஸோ இந்த பயணம் வரையில் நெக்ஸ்ட் ஆக்சுவலாக மாநாடு தான் நம்ம நினச்சிருந்தோம், செகண்ட் மாநாடு அப்படின்னு. பட் இவங்க சுற்றுப்பயணம் வந்து மக்கள் என்ன குறை இருக்குது, முதல்ல அவருடைய கெப்பாசிட்டி என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கணும், மக்கள்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பரந்தூரில் விமான நிலையத்தை வந்து எதிர்ப்பு தெரிவிக்க போராட்டத்தில் கலந்து அது ஒரு பெரிய அவர் பேசி போனது ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிடுச்சு. ஸோ வச்சு செஞ்சுட்டுன்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேங்கை வயலில் தான் போக போகிறாரு. ஸோ அது எப்போ போவான்னு தெரியல. ஸோ நிறைய பேர் அது வந்து இதோட லாஸ்ட் மூவி இதுதான் அப்படின்னு தளபதி சொல்லிட்டாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு 1 week முன்னாடி பார்த்திங்கன்னா அது வந்து இல்லை தளபதி 70 வந்து நடிப்பார், ஒரே ஒரு படம் நடிப்பார், கொஞ்சம் வந்து ஒரு கேப் கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அது என்னங்கிறது நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தளபதி 69 வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆகும், தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. இதுவும் மணி 11 ஆயிடுச்சு, வரப்போகுது ஃபர்ஸ்ட் லுக்கு. நாளை தீர்ப்பு டேட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போன்னு தெரியல. இன்னும் யாரும் போடல, கேவின் ப்ரொடக்ஷன்லாம் போய் பார்க்கணும். வா வேறு லெவல் போட்டு தாக்கு. நான் நினச்சேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து தலைப்பு வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட தலைப்பெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடியே வந்து அவர் தளபதி முடிவு பண்ணார். ஸோ கரெக்டாக வந்து நாளை திருப்பி அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜனநாயகம் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேறு லெவல் போஸ்டர். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ செம்மையாக பண்ணிக்கிறாங்க. போஸ்டர் வேறு லெவல் இருக்குது, பார்க்கவே ரொம்ப லுக்காக இருக்குது. ஸோ போஸ்டர் ரொம்ப லுக்காக இருக்குது, வேறு லெவல் போஸ்டர். போஸ்டர் எப்படி இருக்குது அவ்வளோதான். ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இப்போது கரண்டில் எப்படி அரசியல் மீட்டிங்க்கு வந்தால் எப்படி இருப்பாங்களோ அதே லெவலில் இருக்கார். ஸோ இப்போ அதுவும் இல்லாமல் வாட்ச் இன்னும் கட்டியிருந்தார். அந்த ஒரு மிலிட்ரி ஆஃபீஸுக்கு போயிருந்தார், மிலிட்ரி ஆஃபீஸ்க்கு. அப்போது வாட்ச் இருந்தார், அதே வாட்ச் தான் இப்போ கட்டியிருக்காரு. ஸோ இதுலேருந்து தெரியுது மேக்ஸிமம் ஜனநாயகம் நீங்கள் படம் வச்சதுனால பகவத் கேசரிங்கிற படத்தை ரீமேக்காக இருக்காது நம்புகிறோம். ஒரே வார்த்தை சொல்லணும்னா வேறு லெவல் ஃபர்ஸ்ட் லுக், அவ்வளோதான். வேறு லெவல்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் லுக் வந்து இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே பேசாதனா தமிழ்ல வந்துருச்சு. சூப்பர், வேறு லெவல். வி கால் ஹிம் ஜனநாயகன். ஆனால் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணல. பார்க்கலாம் என்ன இருக்குது. சர்க்கார் படத்துக்கு அப்புறம் ஒரு அரசியல் படம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இப்போ இந்த தமிழக வெற்றிகத்தில் ஒரு சொல்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நிறைய இடங்களில் விழுப்புரமே நம்ம தளபதி வந்து அங்கே தான் ஃபஸ்ட்டு மாநாடு போட்டார். ஸோ அங்கேயே பார்த்தீங்கன்னா
எந்த ஏரியான்னு தெரில. பட் வந்து அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தளபதி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பதவி கொடுக்குறோம், ஒருத்தருக்கும் பதவி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் இதுக்கு முன்னாடியே சொன்ன என்ன விஷயம் அப்படின்னா, விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க மட்டும்தான் இதில் பதவி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பதவி கொடுக்கும்போது காசு வாங்கிட்டு 35 லட்சம் 35,000 காசு வாங்கி 30 லட்சம் கிடையாது 35,000 காசு வாங்கிட்டு நான் திரும்ப சொல்லிக்கிறேன், விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கவங்க மட்டும்தான் பெரிய பதவி கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் லஞ்சம் வாங்காமல் கொடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தளபதியோட பேரை நம்மளாக காப்பாற்றிக்கணும். நம்ம சேனலில் இப்போ நினச்சேன் நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட்டே போகலாம் அப்படின்னு. ஆனால் இது ஃபர்ஸ்ட் லுக் ரியாக்ஷன் வீடியோவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரியாது. திரும்ப தளபதி 70 வந்தால் அப்போ ஃபர்ஸ்ட் லுக் ரியாக்ஷன் வரும். ஆனால் இப்போ இது ஃபஸ்ட்டா அப்படிங்கிறது தளபதிகளில் இருக்கிற ஃபியூச்சர் தான் தீர்மானிக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் வந்து அக்டோபர்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அதில் எந்த டேட்டும் மென்ஷன் பண்ணல, எதுவுமே டேட்டும் மென்ஷன் பண்ணல, எதுவுமே மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ திரும்ப சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தில் யாரும் எதுவும் தப்பு பண்ண வேண்டாம். நம்ம தளபதிக்கு அவதூறு பேர் ஏற்படும் விதமாக எதுவும் செய்ய வேண்டாம். இதை நான் தளபதி சார்பாக கேட்கொள்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு யாரெல்லாம் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணல. பார்க்கலாம், இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. போகும் தெரியல, எனக்கு தெரிஞ்சு April 14 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரலாதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்ம தளபதியோட பர்த்டே அன்னைக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வீடியோவில் ரியாக்ஷன் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களால் இருந்து விடைபெறுவது குகன் மற்றும் சாதனை. வணக்கம்.